அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. இதன் ஆசிரியர் ஆனந்த நீலகண்டன். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் நாகலட்சுமி சண்முகம். மஞ்சள் பப்ளிஷிங் ஹவுஸ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இது 2012 வெளிவந்திருக்கு. எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். ஆனால் இந்த அசுரன் நாவல் பார்த்திங்கன்னா ராமாயணத்தை பேஸ் பண்ணி ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொன்னால் எப்படி இருக்கும் ராமாயணத்தை அப்படின்ற தாட்டில் அருமையாக எழுதியிருக்கிறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது ராமாயணத்தில் இருக்கிற நெகட்டிவ் கேரக்டர்லாம் பாசிட்டிவாகவும், பாசிட்டிவ் கேரக்டர்லாம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் இங்கே ராமாயணம் இருக்குது. படிக்க படிக்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. ராவணன் உடைய கேரக்டர், அவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்றதையும், அவர் எப்படிலாம் ஏமாற்றப்பட்டார், எதுக்கு தோல்வி அடைஞ்சார், அவரை சுற்றி இருந்தவங்களே அவங்கள எப்படிலாம் ஏமாத்தினாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு கீழே வேலை செய்கிறவாருன்னா பத்ரன், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த ராமாயண கதையை சொல்லியிருக்காங்க. ரெண்டே டாபிக் தான், ராவணன் பேசுகிற மாதிரியும் பத்ரன் பேசுகிற மாதிரியும் தான் இருக்குது இந்த நாவல் ஃபுல்லாகவே. ஒரு 622 பக்கம். கொஞ்சம் பொறுமையாக தான் படிக்க முடியும். கடன்லாம் படிச்சுட்டு போக முடியாது. நான் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் தான் படித்தேன். ஒரு அத்தியாயமே பார்த்தீங்கன்னா 10-12 பேஜ் இருக்கும். கொஞ்சம் நின்று நிதானம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ராமாயணம் அப்படின்னு வேகமாலாம் படிச்சுட்டு போயிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நின்று நிதானமாக தான் படிக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் எனக்கு நிறையாவே டைம் எடுத்தது. ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் போக 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 செம சுவாரஸ்யமாக இருந்தது. சரி, நிறைய இதில் சுவாரஸ்யமான பாயிண்ட்லாம் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமாலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடன்னு படிச்சிட்டேன் லாஸ்ட்டாக வர உண்மையாகவே. அதாவது ஒரே மாதிரி ராமாயணம் கேட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ராமாயணம் கேட்டால் எப்படி இருக்கும், ஒரு நாவல் சுவாரஸ்யமாக படிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த நூல் வாங்கி வாசிங்க. மொழிபெயர்ப்பு புக்கு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவங்க ரொம்ப சிறப்பாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு தமிழ் நாவல் மாதிரியே தான் இருந்தது. அதனால் கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி எல்லாரும் வாசிக்கலாம். இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.